உள்ளபடியே உங்களுக்கு வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து இந்த இலவச திட்டங்கள் எதையுமே நீங்கள் அறிவிக்கலைன்னா நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. அப்போ வாக்கு பெறணும்னா இலவச திட்டங்கள், வாக்கு பெறும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், உங்கள் எல்லார் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய் வந்து கடன் இருக்குது ஒவ்வொரு குடிமகன் மீதும், அதனால் எங்களால் இலவச திட்டங்கள் அறிவிக்க முடியாது. இதை சொல்லக்கூடியது இதுதான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் டிஃபர் ஆகுது. நீங்கள் வாக்கு போடணும், நீங்கள் வாக்களிக்கணுமே, உங்கள்கிட்ட எப்படியாவது வாக்கு பெறணுமேன்றதுக்காக ஏமாற்றாமல் வந்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர். ஏன்னா இலவச திட்டங்கள் முற்றிலுமாக வந்து எதிரான ஒரு நிலைன்றது நாம் தமிழர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து கடைபிடிக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் கேட்குற அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ என்னென்னா, இப்போ இலவச திட்டங்கள் கொடுக்க முடியாது, எங்கேருந்து நீங்கள் அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுப்பீங்க? எளிமையான கேள்வி. இந்த வெள்ளை அறிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா பம்மாத்து வேலைன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்கள் இப்போ இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க சார், எப்படி சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க மக்களுக்கு? கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இப்போ இதை வெள்ளை அறிக்கையில் சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தாலையும் 1 லட்சம் கடன் இருக்குது, 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. இதனால் எந்த இலவச திட்டங்களும் அறிவிக்க முடியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியாது. காரணம், நான் இப்போ எதுக்கு நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் இருக்குது, இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, சீமானுடைய அந்த வார்த்தைகள் என்ன? நீங்கள் இப்போ திமுக அரசும் தோல்வியை தழுவி இருக்கு, தாவேக அரசும் தோல்வியை தழுவி, சீமானுடைய பேச்சு தான் சரி. இலவசம் இலவசம் இலவசம். இப்போ நான் கேட்குறேன், அதே சீமான் கேட்ட அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இந்த இலவச திட்டங்களை எப்படி முடிப்பீங்க? சரி, இந்த கடன் தொகையை எப்படி வசூல் பண்ணுவீங்க? 1 லட்சம் தலையில் இருக்கு, எப்படி வசூல் பண்ணுவீங்க நீங்கள்? புரியுதானே? அப்போ எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்து என்னங்க இது? ஒரு பக்கம் தாவேக அரசியல் திமுக அரசியல் பார்த்தாலும் மக்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணிட்டுனா நாம் தமிழர் கட்சியை பார்ப்பாங்க. அப்போ அவர் சொன்னது சரிதானே, அண்ணன் சொன்னது சரிதானே, இங்கே யாருக்கு வந்து இந்த சமூக அக்கறை இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறை யாருக்கு, உண்மையான அக்கறை யாருக்கு இருக்குது? நீங்கள் இலவசம் 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 சொல்லிட்டு நீங்கள் திட்டங்களை அறிவிச்சுட்டு நீங்கள் கடன் தொகையை ஏற்றி விட்டுறீங்க. ஆனால் இலவசமே என்ன ஆனாலும் நான் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அப்போ உங்கள் மீதான பார்வை எப்படி இருக்குது? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சொல்லுவாங்க, இந்த 6 வித்தியாசம்லாம் சொல்லுவாங்கள்ல பத்திரிகையில், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? திமுக அரசுக்கும் தாவேக அரசுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி அரசியல் ஜனத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதனையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தாவேகா வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்ட போது சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் தரப்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனை விவசாயிகளோட அந்த பிரச்சனை, அவங்களோட கடனை வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம், 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் முழுமையாக தள்ளுபடி பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் விவசாயிகளை வாக்குகளே பெற்றார். இப்போ முதல் முறை வந்து 50,000 தள்ளுபடி அப்படின்னு சொன்னார், இப்போது 75,000 தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். இப்போ சீமான் சொன்ன அந்த விஷயம் இதில் வந்து சரியாக பொருந்தது, இதை நிறைவேற்ற முடியாதுன்னு புரியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? பொதுவாக முதல்ல இப்படி ஆரம்பிச்சிடும் இந்த நேற்றைக்கு அந்த வெள்ளை அறிக்கை. இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு 13 லட்சம் கோடியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் தான் இதையும் வந்து வெள்ளை அறிக்கையில் வெளியிட்ருக்கீங்க. அப்போது அந்த 13 லட்சம் கோடி கடனுக்கு முக்கிய காரணம் என்ன? இலவச திட்டங்கள் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் உள்கட்டமைப்பு நாங்கள் வந்து இப்படி மேம்படுத்தியிருக்கிறோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பிரதானமாக வந்து அந்த 13 லட்சம் கோடி கடனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான செலவுன்றது வந்து கண்டிப்பாக வந்து அது இலவச திட்டங்கள் தான். ஸோ திமுக அரசு 13 லட்சம் கோடி கடன் வச்சுருக்குன்றது உத்தேசமாக ஒரு 10 லட்சம் கோடின்றது உங்களுக்கு தாவேக அரசு வந்து பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்திலே நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ கடன் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த கடனுக்கான காரணம்னு நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் ஆய்வு செஞ்சாலே தெரிஞ்சுக்கலாம், அது வந்து இலவச திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கடனில் ஏற்கனவே இருக்கும்போது, வட்டி கட்ட சூழல் இருக்கும்போது, ஒவ்வொரு சராசரி தமிழ்நாட்டோட குடிமகன் மீதும், நான் சொல்கிறது குடிமகனா சிட்டிசன் சொல்கிறேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அல்லது கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படி சொல்ல முடியும்.
ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ஒரு தனி மனிதன் வீதம். இது சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் 1000 2000 கூட கடன் வந்து வாங்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. அது வாங்கினாலும் அவங்க மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மான அவமானங்கள் வந்து அனுபவிக்க சூழ்நிலை. அப்போ எல்லா தமிழ்நாட்டோட சிட்டிசன்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இப்போ இந்த 13 லட்சம் கோடின்னும் போது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இப்போ வந்து இந்த இலவச திட்டங்களை அப்போவே நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறீங்க. அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டோட மக்கள் மீது அக்கறை இருக்குது. ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் வந்து கடனில் இருக்கிறான் ஒருத்தனும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் இலவச திட்டங்களை நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க. அதுவும் பஸ் வந்து இப்போ பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இலவசம் பெண்களுக்கு. அப்புறம் 2500 ரூபாய் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, அது 6 சிலிண்டரு, அது இதுன்னு எல்லாமே அறிவிக்கிறீங்க. அப்போ என்ன உங்களுக்கு பார்வை இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன பார்வை இருக்குது? ஏன்னே 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அவன் தலையில், ஒவ்வொருத்தர் தலையிலையும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக அரசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செய்ய வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுமா அவங்க 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க? என்னெல்லாம் இலவச திட்டங்கள் அறிவிச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இது முன்கூட்டியே தெரிஞ்சது தானே. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து பயிர் கடன் தள்ளுபடி வந்து கேட்டால் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன செஞ்சீங்கன்னா ஒரு ஸ்லாப் வச்சிங்க. என்னென்னா 5 ஏக்கருக்கு குறைவானு சொல்கிறேன். இப்போ அந்த 5 ஏக்கரை பற்றி பேசவே இல்லை. இப்போ 50,000 ரூபான்ற அந்த கடன் ஸ்லாப் இருக்குது. இப்போ அது 75,000 ரூபாய் ஆயிருக்கு மாதிரி. ஆனால் உள்ளபடியே சராசரியாக ஒரு 30,000 - 40,000 ரூபாய் கடன் வாங்குறேன்னா ஒரு ஏக்கர் மிஞ்சி ஒரு என்ன சொன்ன கேட்டால் ஒரு விவசாயிகளுக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 20,000 அவ்வளோதான் கடன். இல்லை 40,000 கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். இல்லை 50,000. இப்போ சராசரியாக ஒன்று பார்த்தா ஒரு 2 - 2 லட்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்குமே கடன் இருக்கும், கடன் தொகை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க இந்த இடத்துல என்ன கேட்டால் கொண்டு வந்து எவ்வளோ போகிறீங்கன்னு கேட்டால் 50,000 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ 4ல் ஒரு பங்கு 5ல் ஒரு பங்கு 5ல் ஒரு பங்கு தான் நீங்கள் வந்து அடைக்கிறீங்க. இப்போ 75,000 இருக்குன்னா 5ல் ஒரு பங்குன்னு சொல்ல முடியாது, அல்லது 4ல் ஒரு பங்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்று வேலை தானே. உள்ளபடியே உங்களுக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து இந்த இலவச திட்டங்கள் எதையுமே நீங்கள் அறிவிக்கலைன்னா நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. அப்போ வாக்கு பெறணும்னா இலவச திட்டங்கள், வாக்கு பெறும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம் உங்கள் எல்லார் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய் வந்து கடன் இருக்குது ஒவ்வொரு குடிமகன் மீதும், அதனால் எங்களால் இலவச திட்டங்கள் அறிவிக்க முடியாது. இதை சொல்லக்கூடியது இதுதான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் டிஃபர் ஆகுது. நீங்கள் வாக்கு போடணும், நீங்கள் வாக்களிக்கணுமே, உங்கள்கிட்ட எப்படியாவது வாக்கு பெறணுமேன்றதுக்காக ஏமாற்றாமல் வந்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர். ஏன்னா இலவச திட்டங்கள் முற்றிலுமாக வந்து எதிரான ஒரு நிலைன்றது நாம் தமிழர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து கடைபிடிக்கிறாங்க. சீமான் அவர்களுடைய பேச்சு பல பேச்சுக்கள் வந்து இலவச திட்டங்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இதே விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து இலவசம் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல மீண்டும் நீங்கள் என்ன சரி கேட்டால் அதே திமுக ஆட்சி அதே பாணியில் தானே நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ அந்த 13 23,000 இறங்கும் போது இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் எல்லாம் விடுறது தான் சார். கடந்த ஆட்சியில் வந்து பிடிஆர் வெளியில்லையா 3 லட்சம் கோடி கடன் இருக்குன்னாரு. இப்போ இவங்க இறங்கும் போது அது 10 லட்சம் 13 லட்சம் ஆயிடுச்சு. அதை நேற்று நிருபரே கேட்குறேன், நீங்கள் ஆட்சி விட்டு இறங்கும் போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஆட்சி விட்டு இறங்கும் போது நீங்கள் வந்து சொல்லணும். ரெண்டாவது வந்து ஒரு கடன் தொகை பெற்றிருந்தால் கூட அந்த கடன் தொகை வந்து ஒரு சராசரி மனுஷன் கடன் வாங்குறான். அந்த கடன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒரு சில பேர் இந்த பாண்டே போன நபர்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப அடிக்க வேண்டியது தான், ஓரளவுக்கு தான். என்ன ஓரளவுக்கு அடிக்கலாம், ஆனால் இப்படி அடிக்கக்கூடாது. அதாவது வாங்கக்கூடிய கடனில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செலவினம் ஆகியிருக்குன்றத ஒரு அறிக்கையாக வெளியிடணும். எதுக்கெல்லாம் இந்த பணம் செலவிடப்பட்டிருக்கு அது சொல்ல முடியுமா? முடியாது. அது சொன்னால் தான் தெரியும். ஆனால் அதை நம்ம ஆதரிக்கலை. ஆனாலும் இந்த இடத்துல வந்து இந்த பாண்டே போன்ற நபர்கள் முட்டு கொடுக்குறாங்கல்ல, வாங்கி எல்லாம் ஒரு குடும்பத் தலைவருக்குலாம் கடனை வாங்குகிறான். கடனை வாங்கி அது நல்ல முறை செலவு பண்ணாமல் குடிச்சிட்டு போனான்னா எப்படி இருக்கும்? அப்போ ஊதாரியாக செலவு பண்ணால் எப்படி இருக்கும்? இங்கே எதெல்லாம் ஊதாரியாக நான் திமுக அரசு வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணாங்களா இல்லையான்றது அந்த ஆய்வுக்கே நம்ம போகலை. ஆனால்
இந்த அரசு வந்து ஃபாலோ பண்ணிது. இந்த டிவிகே அரசு எதை ஃபாலோ பண்ணுது? இதே டிஎம்கே அரசு தான் நான் ஃபாலோ பண்ணுது. அவங்க பாணியில் தானே இவங்களும் போகிறாங்க. அவங்க இலவசம் அறிவிக்கிறாங்க, இவங்களும் இலவசம் அறிவிக்கிறாங்க. இன்னும் அவங்க கட்டின கூடுதலாக அறிவிக்கிறாங்க. அப்போ நிலைமை என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெளிவாக நீங்களே ஒரு அறிக்கை போட்டு கொடுத்துட்டீங்க. ஒவ்வொருத்தன் தலையிலும் 1 லட்ச ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் கொடுக்குற இலவசம், இப்போ சீமான் அவர்கள் கேட்குற அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ என்னென்னா, இப்போ இலவச திட்டங்கள் கொடுக்க முடியாது. எங்கேருந்து நீங்கள் அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுப்பீங்க? எளிமையான கேள்வி. இந்த வெள்ளை அறிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா பம்மாத்து வேலைன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்கள் இப்போ இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க சார், எப்படி சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க? மக்களுக்கு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இப்போ இதை வெள்ளை அறிக்கை சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தலையும் 1 லட்சம் கடன் இருக்குது, 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. எங்களால் எந்த இலவச திட்டங்களும் அறிவிக்க முடியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியாது. காரணம், நான் இப்போ எதுக்கு நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் இருக்குது. இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு தாய்மாமன் சீர் கொடுத்துருவாரு, 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு, இலவச பஸ் விட்டுருவாரு, இலவசமாக பஸ்ஸு கொடுத்துருவாரு. எல்லாமே வந்து நீங்களே சொல்கிறீங்க. போக்குவரத்து கழகங்கள் கடனில் இருக்குன்றீங்க. இன்னும் அந்த ஊழியர்கள்லாம் நிலுவைத் தொகை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டால், இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களுக்கு எவ்வளோ கடன் சுமை இருக்குது தெரியாமையே நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவசம். இப்போ புரியுதுங்களா? திமுக அரசு என்ன செஞ்சு அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. இப்போ அவங்க 13 லட்சம் வச்சுட்டு போனாங்க. நீங்கள் வந்து புள்ளி ஒருத்த வெளியிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க? இப்போ புரியுதுங்களா? இப்போது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, சீமானுடைய அந்த வார்த்தைகள் என்ன? நீங்கள் இப்போ திமுக அரசும் தோல்வியை தழுவி இருக்கு, தாவேக அரசும் தோல்வியை தழுவி இருக்கு. சீமானுடைய பேச்சு தான் சரி. இலவசம் இலவசம் இலவசம். இப்போ நான் கேட்குறேன், அதே சீமான் கேட்ட அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இந்த இலவச திட்டங்களை எப்படி முடிப்பீங்க? சரி, இந்த கடன் தொகையை எப்படி வசூல் பண்ணுவீங்க? 1 லட்சம் தலையில் இருக்குது, எப்படி வசூல் பண்ணுவீங்க நீங்கள்? புரியுதானே? அப்போ எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்து என்னங்க இது? கேட்டோமா? இது நாங்கள் கேட்டோமா? இது எங்கள் பணத்தை வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் இலவசம் கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? எங்கிட்ட 30 ரூபா உருவ போகிறீங்க. எப்படி? அப்படி தானே இருக்கு. நிச்சயமா. சும்மா வந்து பம்மாத்து வேலை. பேண்ட் சட்டையை அப்படி தூரமாக அப்படி பாருங்க, பளிச்சுன்னு இருக்கா இந்த பேண்ட் சட்டை உங்களுக்கு தான் சொல்லிட்டு கோவணத்தை உருவன கதை தான் இது. உண்மைதான் இது. பேண்ட் சட்டை கொடுக்க போகிறதில்ல. பேண்ட் சட்டை அந்த கவர்ச்சியான திட்டங்களை காட்டி இருக்கிற கோவணத்தையும் உருவிட்டு இருக்கீங்க நீங்கள். இதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளோ அறிவித்த அந்த அவர் தனிப்பட்ட அந்த லாங்குவேஜெல்லாம் பார்த்து தமிழை குத்தி கொலை பண்ணுறாரு, மீடியம், அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. அது வந்து சொன்னோம்னா என்ன சொல்கிறது, தமிழ் வந்து மெல்லலாம் சாகாது போல் அநேகமாக இது சொல்லுவாங்கள்ல. இல்லை, அதுதான் நான் கமெண்ட்ஸில் படிக்கும்போது சில விஷயங்களை பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் பதற்றம்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாமானிய மனிதனுக்கு பதற்றம் இல்லை, இல்லை முதல் முறை பதிக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய நிறுவனம் இதெல்லாம் வந்து யாரை சொன்னோம் சார்? வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற வந்து படிப்பறிவுள்ள அற்ற வந்து ஒரு மனிதரை நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. இப்போ புசியானதுக்கு பேசியிருந்தா நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கல்வி தந்தை, நீங்கள் ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட நீங்கள் வந்து ஒரு தாளாளர்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ இருக்குது உங்களுக்கு பின்னணி. இது வந்து எழுதி வச்சு தானே சார் படிக்கிறீங்க. நீங்கள் என்ன மனப்பாடமாக ஒப்பிக்கிறீங்க? நான் கேட்குறேன், எழுதி வச்சு தானே படிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நியாயமா இருக்குமா? இம்சை அரசன்ல 2 பேர் வந்து முயல் இதுல விட்டு நல்ல சுத்தமான உண்மைதான். இந்த மாதிரி தான், அதே மாதிரி தானே இருக்குது. இது பல மீம்ஸ் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, வெள்ளை அறிக்கை குறித்து பல கேள்விகள், நியாயமான கேள்விகள் பத்திரிகை எல்லாமே இருக்குது. இந்த கேள்விகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் தாவேக அரசியல் திமுக அரசியல் பார்த்தாலும் மக்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணினா நாம் தமிழர் கட்சியை பார்ப்பாங்க. அப்போ அவர் சொன்னது சரிதானே, அண்ணன் சொன்னது சரிதானே. இங்கே யாருக்கு வந்து இந்த சமூக அக்கறை இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறை யாருக்கு, உண்மையான அக்கறை யாருக்கு இருக்குது? நீங்கள் இலவசம் 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 சொல்லிட்டு நீங்கள் திட்டங்களை அறிவிச்சுட்டு நீங்கள் கடன் தொகையை ஏற்றி விட்டுறீங்க. ஆனால் இலவசமே என்ன ஆனாலும் நான் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்போ உங்கள் மீதான பார்வை எப்படி இருக்குது? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சொல்லுவாங்க, இந்த 6 வித்தியாசம்லாம் சொல்லுவாங்கல்ல பத்திரிகையில், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? திமுக அரசுக்கும் தாவேக அரசுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை, ஆள் தான் மாறுறாங்க. நேற்று பிடிஆர் இருந்தார், அவரும் தமிழை வந்து ஒரு மாதிரி தான் பண்ணாருன்னு வச்சுங்களேன். பட் அவர் பெட்டர்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எது விவாதிக்கணுமோ
இந்த வெள்ளை அறிக்கை குறித்து விவாதிக்கணும், கடன் தொகை குறித்து விவாதிக்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழை வந்து நாசம் பண்ணிட்டாருங்க. என்னங்க தமிழ் இப்படி பேசுகிறாரு, என்னங்க ஒரு நிதியமைச்சர். குறைஞ்சபட்சம் இந்த ஒரு ப்ராக்டிஸாக இந்த சொல்லுவாங்கள்ல, ஒத்திகை பார்த்துட்டு வந்து உட்கார முடியாதா? இல்லை நாளைக்கு இதை படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 முறைக்கு 4 முறை நீங்கள் படிக்க மாட்டீங்களா? நாளைக்கு இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இரவு முழுவதும் கூட நீங்கள் படிச்சுட்டு கூட வரலாமே. இப்போ நமக்கு இன்னொரு பக்கம் அப்படியே கண்ணில் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால், இவர் நிதிநிலை அறிக்கையை எப்படி படிப்பார்? பக்கம் பக்கமாக இருக்கும். சட்டசபையில் எப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை படிப்பார்? அதுக்குள்ளே நிதியமைச்சரே மாற்றப்படுவாரா ஒரு வேளை? ஆமாம், புதுசாக ஒருவேளை இதை வந்து அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங் நிதியமைச்சராக வந்து ராஜ்மோகனை போட்டுருவாங்களா ஒரு வேளை? அப்படி தானே இருக்குது. நான் ஒரு நல்லா தமிழ் படிக்கக்கூடிய ஒரு ஆள், ஓரளவுக்கு தப்பாக சொல்லிட்டேன், நல்லாவே தமிழ் படிக்க. அதான் நான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பிரச்சனையே இப்போ நம்ம எதோ தெரியுமா, இதுதான் இங்கே நம்மக்கிட்ட இருக்க சிக்கலே என்னன்னா, உள்ளபடியே இன்றைக்கி இந்த வெள்ளை அறிக்கையை ஃபுல்லாக பிரித்து அலசணும். ஆனால் இப்போ நம்ம அதை பண்ண முடியாமல் கேள்விகள், நியாயமான கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அத்தனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விடை வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் எப்படி வசூல் பண்ணுவீங்க? இந்த கடன் தொகையை எப்படி வசூல் பண்ணுவீங்க? இப்போ இருக்கிற கடன் தொகையை, இனிமேல் வாங்கக்கூடிய கடன் தொகையை எப்படி நீங்கள் வசூல் பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட தானே வந்து நிற்கணும் மறுபடியும். அப்போ எங்ககிட்டயே கொடுத்துட்டு திருப்பி எங்ககிட்டயே வந்து 10 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா வாங்குவேன். இதானே உண்மை? என்ன மாற்று, என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன மாற்றம் 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 மாற்றம்? என்ன மாற்றம்? என்ன மாற்றம் கேட்டால் இப்போ லேட்டஸ்ட் ஒரு மாற்றம். 10 லட்சம் கோடி கடன் இல்லை, 13 லட்சம் கோடி கடன். இது ஒரு மாதத்தில் 3 லட்சம் கோடி இல்லைங்க. திமுகவே அவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ திமுக தரப்புல வந்து ஏதாவது பதில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் கடப்பாரம் போகணும் அமரிக்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? இந்நேரம் இப்போ இந்நேரம் பேசணுமா இல்லையா? இப்போ புரியுதுங்களா? 18ஆம் தேதி சட்டசபை கூடுது, உள்ளவா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் முஸ்லீம் இந்த வெள்ளை அறிக்கையை. இது எல்லாத்துக்கும் பதில் இந்த வெள்ளை அறிக்கை. நீங்கள் 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. வாக்குறுதியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த கேள்வி, அடுத்த பதில் என்ன தெரியுமா? வாக்குறுதியை நிறைவேற்றதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் வச்சுட்டு போகிற கடனை நாங்கள் அடைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. ஒரு வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார், சொத்து பிரிக்கணும். அண்ணன்கிட்ட போய் கேட்குறாங்க. அண்ணன் தான் மொத்த சொத்து அனுபவிக்கிறாரு. அண்ணன்கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா இவ்வளோ சொத்து வச்சுட்டு போகிறாரு, எதுவுமே எங்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டேன். இதே எதுவுமே பிரித்து கொடுக்க மாட்டேன். அப்பா எவ்வளோ கடன் வச்சுட்டு போய்கிறார் தெரியுமா? அந்த கடன் நான் தான் அடிச்சுட்டு இருக்கிறேன். இந்தா தூக்கி போட்டான் ஒரு லிஸ்ட்டை. இது ஒரு பேப்பர் தூக்கி அடித்தான். எவ்வளோ கடன் இது பாரு. இந்த கடன்காரன் தான் நான் தான் பதில் சொல்லிருக்கிறேன். சொத்தை பற்றி கேட்குறீங்க, இந்த கடனுக்கு வழி சொல்லுங்கள். மொத்த பேரும் காலியாட்டான். இது மொத்த பேரும் காலியாட்டான். இது என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சாதன். மொத்த பேரும் காலியாட்டான். நானே என்னடா இது, இவங்களுக்கு பஞ்சாயத்துக்காக வந்து நம்ம வந்தோம், நம்ம மொக்கையாயிட்டோம். இல்லை வேணாம், நம்ம அப்புறம் வந்து என்னன்னு பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு கடன்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சொல்லலாம். இங்கே இவ்வளோ தரணும், அங்கே அவ்வளோ தரணும், இவ்வளோ கடன் இருக்குது, அங்கே எவ்வளோ கடன் இருக்குது, இங்கே எவ்வளோ கடன், இங்கே எவ்வளோ கடன் இருக்குது. எவனா கொடுப்பான் அந்த கடன்லாம்? சொத்து கேட்க வந்துட்டீங்க, சொத்து அப்படின்னு தான் வந்தவன். அத்தனை பேரும் வந்து சரி நான் அடுத்த வாரம் நான் வந்து போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அழுகுறான். ஏன்னா கடன் இருக்கு. 13 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு மக்கள் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லிட்டு, ஆனாலும் நாங்கள் விடலை. 75,000 ரூபாய் நாங்கள் வந்து பயிர் கடன் தள்ளுபடி நாங்கள் பண்ணியிருக்கோம். 75,000 ரூபாய் பண்ணியிருக்கோம். அப்படின்னு தான் இது 18ஆம் தேதி சட்டசபையில் இதுதான் உருள போகுது. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது சட்டமன்றத்தில் எப்படிலாம் பேசணும் அப்படின்னக்கூடிய ஒரு புத்தாயக்க நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க தாவேக்கா. முதல்வர் என்ன பண்ணுறேன்னா விளக்கேற்றிட்டு அவர் மொத்தம் கிளம்பிடுறார். அவரும் புதிய சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அந்த விதி பொருந்தலை. எப்படி பார்க்குறீங்க சுருக்கமாக? என்ன கேட்டால் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்குது, கடந்த சட்டமன்ற தொடர்லேயே அந்த பேச்சு இருந்துச்சு. எதுவுமே முதலமைச்சர் பதில் சொல்லாமல் வீட்டில் போயிட்டு ஒரு அறிக்கை வந்து விடுறாரு, ட்விட்டரில் அறிக்கை விடுறாரு அப்படின்னு இருந்துச்சு. இந்த முறை அது நடக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்களோ தெரியாது. முதல்ல தயவு செஞ்சு ரொம்ப வேண்டுகோள்,
உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், ஓரளவுக்கு தமிழை கொஞ்சம் சுத்தமாக பேசுங்க. இது அட 1-2 வார்த்தை கூட நீங்கள் வந்து ஆங்கில வார்த்தை கூட நம்ம சகிச்சுக்கலாம், தவிர்க்க முடியாமல் வார்த்தை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலமும் தமிழும் அது போட்டு கலந்து ஒரு தங்கிலீஷ் மாதிரி பேசுகிறீங்கல்ல, அதை முதல்ல விட்டுருங்க. முடிஞ்ச வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து சுத்தமாகவும் ஆங்கிலம் கலக்காமல் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்டிங்கன்னா, தயவுசெய்து எல்லோரும் பேசுங்கன்றேன். எல்லோரும் பேசுனா யாரெல்லாம் பேசணுமோ அவங்க பேசுங்க, முதலமைச்சர் உட்பட. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் அமைதியாக மௌனமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டில் போய் அறிக்கை விடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக வந்து முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆங்கில வார்த்தைகளை போட்டு பேசுறதுன்றதை அவாய்ட் பண்ணணும் முதல்ல. 2வது, சபையில் கேட்குற கேள்விக்கு சபையிலே பதில் சொல்லுங்கள். 3வது, அதோட முக்கியம் கேட்டால் முதலமைச்சர் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு வந்து, அதாவது முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு வந்து வேறு நபர்கள் யாரும் பேசாமல் இருந்தோம். ஆனால் இந்த முறை வந்து அது அந்த அந்த மீறல் ஏற்படும் நினைக்கிறேன். அந்த மரபு மீறல் நினைக்கிறீங்க? அநேகமாக ஆதவர்ஜுனா அல்லது வேறு யாராவது வந்து இந்த ராஜ்மோகன் போன்றவர்கள் பேசுறது. புஷியானந்த் வந்து பேச முடியாது, நீங்கள் சொன்னாலும் பேச மாட்டார், அவர் பேசவும் தெரியாது. எனக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் வந்து இது போன்ற சம்பவம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதை கடந்து இன்னொன்று கூட நான் டவுட் படுறேன். சில சட்டமன்றத்தில் சில வந்து பிரச்சனைகள் உருவாகி அது வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளு, அவை காவலர்களால் வெளியேற்றப்படுதல், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் கடந்து 88, 89 வந்து பார்த்திங்கன்னா வேட்டியை உருவதெல்லாம் நடக்கும். ஆனால் வேட்டி உருவது இந்த முறை நடக்காது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே வந்து பேண்ட் சட்டை போட்டதுனால சட்டை கிழிச்சதெல்லாம் பார்த்தேன். ஆனால் வந்து சட்டை கிழிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சினிமாவில் பார்க்கக்கூடிய ஸ்டண்ட் காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு அதே சட்டையோட வந்து அதான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சட்டைகள் கிழிவது இது போன்ற வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேட்டியை அவுக்கிறதுன்னு இருக்காது. நான் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பேண்ட் சட்டையோடு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக ஏதோ ஒன்று நடக்கும். சுவாரஸ்யமான நிகழ்ச்சின்றதை தாண்டி இருக்கிறீங்கன்னா வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்தே ஒரு அறைகோல் கொடுக்குறாங்க, நீ உள்ளே வா. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளியே வாங்குவாங்க, நீ வெளியே வாங்குவாங்க. இப்போ என்னன்னா நீ உள்ளே வா. ஆமாம் சார், வெளியே வந்தால் இவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நல்லா பேசிடுறாரு, அவங்களால முடியல. உள்ள வந்தால் இவங்க ஸ்கிரிப்ட் படிக்காமல் பேசுகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக வந்து சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டண்ட் காட்சிகள் ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் சரி, இதில் எனக்கு இப்போது சில பேர் பேசும்போது, சில காணொலிகள் பார்க்கும்போது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன சொல்கிறேன்னா, அரசு ஊழியர்கள் எப்போவுமே என்னென்ன பாயிண்ட்ஸை பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு தான் எடுத்து தருவாங்க. ஆனால் இந்த முறை எதிர்கட்சிகளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் இல்லை. பொதுவாகவே சொல்கிறேனே, இப்போ இருக்கிற ஆட்சி, இதுக்கு முன்னமும் அப்படி தான். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதே செக்ரட்டரியில் இருக்கிற அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அதனால் சில நேரங்களில் இந்த ராஜ விசுவாசன்றது அது நீண்ட காலம் அது அப்படியே தொடரும், பழகி போனதான் கண்டினியூ ஆகும். வேண்டப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அப்போ இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்தோடனே உடனே மாற மாட்டாங்க. இதில் துறந்தர்கள் நிறைய, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய துறந்தர் நிறைய இருக்கும் இந்த அதிகாரிகள் மட்டத்தில். அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் அரிஸ்டாட்டிலே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அந்த ஊழல், லஞ்சம், முறைகேடுகள் இது எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த லஞ்சம், ஊழல், முறைகேடுகளில் அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாது. ஆனால் இந்த பல துறந்தர்கள் வந்து உளவாளிகள் வந்து நிறைய வந்து ஸ்பைகள் இருப்பாங்க, நிறைய ரகசியமாக தகவல் பரிமாற்றம் இதெல்லாம் நடக்கும். அதனால் வந்து இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் இது முதல் முறை இல்லையா, எதிர்க்கட்சி தலைவரும் அவருக்கும் இது முதல் அனுபவம், எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுதுன்றது. இப்போது ஏற்கனவே உள்ள அனுபவங்கள், அமைச்சராக இருந்திருக்கலாம், சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம், இதெல்லாம் அனுபவம் இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்ன்றதுக்கு இதுதானே முதல் முறை அனுபவம். ஸோ சபாநாயகருக்கும் இதுதான் முதல் முறை. எல்லாருமே முதல் அனுபவங்கள் அத்தனை பேருக்குமே. 3வது வரிசையில் எடப்பாடிக்கும் இதான் முதல் முறை. ஆமாம், அதுதான். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி அனுபவங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து சில நேரங்களில் வந்து இந்த பக்கமும் வந்து பாயிண்ட்டு கொடுப்பாங்க, அந்த சைடும் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. தலைவரே, நாளைக்கு இதுதான் சபையில் கொஞ்சம் பார்த்துங்க, எல்லாத்துக்கும் கட்டிங் வந்துடும் அதிகாரிகளுக்கு. அதெல்லாம் ஏன்னா ராஜ விசுவாசம் இல்லை.
இல்லை ஏற்கனவே பலன் அடைஞ்சிருப்பாங்க. பொற்காசுகள் ஏற்கனவே கூட பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம். செக்ரட்டரியேட் இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து இது போன்ற நடக்கிறது வந்து இது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை. ஜெயலலிதா ஆட்சியில் அவ்வளோ கடுமையாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் வந்து தகவல் வந்து கலைஞருக்கு போயிடும். எம்ஜிஆர் ஆட்சியில் அப்படிதான். அதனால் இப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். முன்னாடிலாம் வந்து பணப்பரிமாற்றம்லாம் அவங்களுக்கு வந்து ரொக்கமாக பரிமாறுறது இருக்கும், வங்கிகள் பரிமாற முடியாது. இப்போல்லாம் ஜிபேயில் போயிடுது. எங்கேருந்து எங்கே பணம் போகுதுன்னு எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கிற தகவல் சொல்கிறது, அங்கே இருக்கிற தகவல் சொல்கிறது, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். அவ்வளோ 100% வந்து ஜெயலலிதா பீரியடே அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வைக்க முடியாமல் முதுகில் குத்தின கதைலாம் இருக்குது. இந்த பரவலாக இருக்கிற வந்து இந்த முக்கியமான செக்ரட்டரியேட் இருக்கிற அதிகாரிகள் வந்து பல அதிகாரிகள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே சொல்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கும். சார் பல்லறிக்கை தெரியும். நன்றி.